அதுக்கு அவர் சொல்றாரு டைரக்டர் பிரசாத், சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படம் அப்படின்னு இருக்கிறார். அப்ப கலைஞர் சொன்னாரு, சரி படம் 100 நாள் ஓடிடுச்சுன்னா நான் கேட்ட தொகையை தருவீங்களா அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க கேட்ட தொகையை மட்டுமல்ல, 100 நாள் படம் ஓடிவிட்டால் 10,000 கூடுதல் பரிசாக தருகிறேன்னாரு. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே. யார் தெய்வம்? நட்பு பிறவி குணம்னா இதெல்லாம் உள்ள இருந்து அதுவா வரணும், இன்னொருத்தர் சொல்லி எல்லாம் வராது. அவருடைய ஜீன்ல இருந்து வந்தவர் யாரு? நம்முடைய முதல்வர். இந்த நகர நெரிசல்ல டிராபிக்ல நாம் நிற்கின்ற போது நம்மோடு ஒரு தோழர் வந்து நிப்பாங்க, கலர் கலரா சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு டெலிவரி கொடுக்க போவார். ஒண்ணு சாப்பாடா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பொருளாக இருக்கலாம். அந்த ஆன்லைன் டெலிவரி கொடுக்கறதுக்கு பக்கத்துல நிப்பார். நானெல்லாம் யோசிச்சிருக்கிறேன், எப்பா இந்த சென்னையில எப்படிதான் அப்படி வாழலாம்னு இருந்து தனைய இடத்துல அந்த கருணை வருகிறது. அவர் 8 அடினா இவர் 16 அடி பாய்கிறார். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று WHO என்று சொல்லுகிறோமே, அவர்கள் இன்றைக்கு பாராட்டி இருக்கிறார்கள் நம்முடைய முதல்வரை. எந்த திட்டத்துக்காக கேட்கிறீங்களா? மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்திற்காக. இன்றைக்கு டபுள்கள் தான் இந்த தமிழ்நாட்டின் சொத்து. அந்த மாணவ கண்மணிகளை பார்த்து நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்து அந்த மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கு வழிவகுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த திட்டத்தை இன்றைக்கு பல மாநிலங்கள் முன்னெடுத்திருக்கிறது. எல்லா முதல்வர்களுக்கும் வழிகாட்டியாக இன்றைக்கு அவர் இருக்கிறார் என்பதற்காக உதாரணம் சொல்லுகிறேன். நான் முதல்வன் திட்டத்தை இன்றைக்கு கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அவர்கள் மாநிலங்களிலே செயல்படுத்தி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் மாணவர்களாக இருக்கிற காலகட்டத்தில், நீங்க நானெல்லாம் மாணவர்களாக இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னால் என்ன போகணும்னு தெரியல. அண்ணனுக்கு வந்தவுடைய கருப்பு தங்கம் அப்படின்னு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்தேன். ஒரு சினிமா பாட்டு உண்டு, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு. அவர் என்ன கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களை சேர்ந்து அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.